இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குட்டியாக 2 பட்டை எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் கல்பாசி ஒரு இலையை பிச்சு போட்டிருக்கேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பூண்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு 5 பல் நல்லா நச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 6 உருளைக்கிழங்க அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போது வெறும் மிளகு பொடி மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இதுதான் நமக்கு காரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சேருங்க, இல்லாட்டி கசப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.